முழுக்க முழுக்க அரசியல் பிழைப்புவாதி தான் சீமான் அவர்கள். கண்டிப்பாக அவர் சிஎம் ஆக தகுதியற்றவர். மக்கள் சேவைக்கான ஒரு சின்ன தகுதி கூட அவரிடம் இல்லை. நம்மளுடைய சீமான் அவர்கள் அடிமுட்டா ஆள தகுதியற்றவர். தன்னை மறந்த இளைஞர்களை பகடைக்க பயன்படுத்தி விஜய் போன்றவர்கள் அரசியலில் கோலோச்சி விடலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியை கண்டிப்பாக வெற்றி பெறாது. சோறு போட்டுட்டோம் அப்படின்னா தமிழக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்தியமாக அது சாத்தியம் கிடையாது. கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் ஒரே நாளில் 50 லட்சம் பேர் தன்னுடைய கட்சியில் உறுப்பினர்களாக இணைந்தார்கள் அப்படின்ற தகவலை நம்ம பார்த்தோம். அப்படியான மடையர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்பாமல் இருக்க முடியவில்லை. அது தேர்தல் அரசியல் ஒரு ஓட்டு எப்படியாவது விபச்சாரத்தில் எப்படியாவது கூட்டி கொடுத்து ஓட்டுவாங்க அப்படின்னா கூட அந்த ஓட்டோடைய எண்ணிக்கையை வைத்து தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேர்தல் சட்டம் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா வெற்றியாளன் அப்படின்னு அறிவிக்குது. நான் எதை சாப்பிட வேண்டும் என்று நிர்பந்திக்க நீ யார் அப்படின்னு கேட்டால் அது நாகரிகமான பேச்சு. நான் மாட்டுக்கறி சாப்பிட்ற தம்பி என் உடம்பு பார்த்தியா, நீயும் மாட்டுக்கறி சாப்பிடுறது. இளைஞர்களை மிக குறிப்பாக இந்துக்கள் மனதை மாட்டை தெய்வமாக மதிக்கின்ற இந்துக்களை அவமதிக்கும் செயலை நம்ம பார்க்கணும். இது தேவையற்ற பேச்சு. அவர் அடிப்படையில் அரசியல்வாதி அவர்களுக்கான தகுதியற்றவர் என்பதற்கான இந்த ஒரு வார்த்தையே வெளிப்பாடு அளிப்பார். நாங்கள் அகதிகளாக மாற்றப்படுவதற்கு அடிப்படை காரணமே பிரபாகரன் அவர்கள் தான். அவர்கள் எடுத்த அரசியல் முன்னெடுப்பு தான். எங்களை பகடைக்காலையாக பயன்படுத்தி தான் பிரபாகரன் ஜெயிச்சார். ஐயா கொளத்தூர் மணி அவர்களை விட இவர் தமிழ் தேசிய அரசியலை மிக சிறப்பாக செஞ்சுட்டாருங்களா? சிறப்பாக செய்து விட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது, சிறப்பாக சம்பாதித்து விட்டார். விஜய் விளையாட்டு பிள்ளையாக இருக்கலாம், வீர வசனம் பேசலாம், அது திரை வசனத்தில் சாத்தியம். இந்த திருப்புமுனை அரசியலுக்கு சர்வசாதாரணம் கண்டிப்பாக சாதிக்க முடியாது. சரக்கு அவர் கூட எம்ஜிஆர் போன சில வேடம் விட்ட சில போஸ்டர்லாம் அவங்க ரசிகர்களாக சித்தரிச்சிருந்தாங்க. உண்மையிலே ஒரு எம்ஜிஆர் போல வருவாரா? பன்றியோடு கன்றை நீங்கள் சமமாக வச்சு பார்க்கறது, ஒப்பீடு செய்வது அப்படின்ற மிகப்பெரிய ஏளனமாக நம்ம பார்க்குறோம். வரிசையில் இன்னும் வாக்களிக்க நேரம் ஒதுக்காத இவனெல்லாம் எப்படி நீங்கள் இளைஞர்களின் வழிகாட்டி அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும்? அவர் தகுதியும் திறமையும் விஜய் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவர் தரமற்றவர் என்பதனால், அந்த இளைஞர்களை வழிநடத்த தகுதியற்றவர் என்பதனால இவருக்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒருவனை தமிழகத்தின் தலைவனாக தகுதி இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சார்னா அவரை மறு ஆக்கமும் மறு ஆய்வும் செய்து கொண்டு அரசியலுக்கு வருவதனால நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவனா அப்படிங்கிறது நீங்கள் விஜய் ஜோசப்ன்றது பேருன்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா சொல்கிறாரு, அவனுடைய பள்ளி சான்றிதழில் எந்த மதத்தை சார்ந்தவன் என்ற இடத்துல சாதாரணமாக எந்த ஒரு பதிலும் இல்லை, அதனால் மதமற்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இனம் மொழி மதம் அப்படின்னு இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்றத எடுக்க போகிறவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நகைப்புக்கு உரியதான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக விஜய் தமிழர் இல்லை அப்படின்னு தான் பரவலான பேச்சு. அதுக்கான ஆதாரங்களை அவர்கிட்ட தான் கேட்கும். திரு சீமான் அவர்கள் தமிழரா? அவரும் தமிழர் இல்லை அப்படின்றது தான் அவருடைய எதிர்ப்பாளர்கள் சொல்கின்ற பேச்சு. தமிழன் போர்வையில் திரிகின்ற அழுக்கு அரசியல்வாதிகள், தமிழ் பேசி தன் வயிறு வளர்த்தவர்கள் தான் இன்றைக்கு தலைவராக இருப்பவர்களும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்களுடைய வாரிசுகளும் அப்படின்றது தான் நிஜம் பலர் பேசுகிறார். ஐயா, திரு சீமான் அவர்களும் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது சொல்றாருங்க. திரு விஜய் அவர்களும் சிஎம் ஆகணும்னு சொல்றாங்க. ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் என்ன? அவர் ரெண்டு பேரும் யார் சிஎம் வருவாங்க, இல்ல ரெண்டு பேரும் வரமாட்டாங்களா? நீங்க உங்க பார்வையில கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஒரு பாரத பிரதமரை பார்த்து கேட்கிற கேள்வியாயிருது. உள்ளபடியே இவர்கள் எல்லாம் சீப்பான மனிதர்கள் அப்படின்றத சொல்லாம சொல்றாங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் பாக்குறேன். ஒரு கட்சி, அரசியல் கட்சி அப்படின்றது மக்களை ஆள தகுதியான கட்சியா தாங்களே மறு உருவாக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதும் இல்லை. மக்கள் சேவை அப்படின்னு வந்தோம் அப்படின்னா அரசு பணத்தில், மக்கள் வரி பணத்தில்
மிகப்பெரிய சேவையை ஆற்ற துடிக்கிறவர்கள் தான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க. அதன் அடிப்படையில் வளர்ந்த கட்சிகள் தான் நாம் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இல்லை மற்ற மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளுடைய நோக்கமாக இருக்கணும். ஆனால் அத்தனை கட்சிகளும் வந்து பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் மக்கள் பணி, களப்பணி. இதை தொடர்ந்து செய்தால் மாத்திரம்தான் வெற்றி அப்படின்றத தாண்டி தன்னெழுச்சியாக வந்த தொண்டர்களை அடிப்படையாக கொண்ட கட்சியால் மாத்திரம்தான் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்காலத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுடைய பின்புலமாக இருக்கும், ஆட்சியாளர்களுடைய பின்புலமாக இருக்கும், ஆளுகின்ற கட்சிகளுடைய பின்புலமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து தனித்து வந்து தமிழகத்தில் போட்டிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் தம்பிகள் அப்படின்னா மாற்று கருத்துக்கள். இந்த தம்பிகள் யார் பெரும்பாலானவர்கள்னா அவர் பேசுகின்ற, அவர் ஆற்றுகின்ற, அவர் கொக்கரிக்கின்ற அந்த வார்த்தை உச்சரிப்பை பார்த்து மயங்கி வண்டு தேனுண்ட வண்டை போல மயங்குகின்ற இளைஞர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் தன்னிலை உணர்ந்த பிற்பாடு, அதாவது தன்னிடம் இருந்த சொத்துக்களையோ அல்லது வந்து தன்னிடம் இருந்த அறிவியலையோ தன்னிடம் இருந்த ஆற்றலையோ தொலைத்த பின்பு வந்து வெளியேறியவர்கள் சொல்கின்ற படுகின்ற பாட்டை வைத்து நம்ம பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அரசியல் பிழைப்புவாதி தான் சீமான் அவர்கள். அவருடைய நோக்கம் அப்படின்றது மக்கள் சேவை கிடையாது. தன்னுடைய வளர்ச்சி, தன்னை நம்பி வந்து இருப்பவர்களிடம், தன்னை நம்பி வருபவர்களிடம் இருக்கின்ற பணத்தையோ சொத்துக்களையோ அல்லது ஆற்றலையோ அறிவையோ நேரத்தையோ திருடுவதற்கான முயற்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இவர் சிஎம் ஆவர்களில் சீப் மனிதராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவராக நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக அவர் சிஎம் ஆக தகுதியற்றவர். மக்கள் சேவைக்கான ஒரு சின்ன தகுதி கூட அவரிடம் இல்லை அப்படின்றதுக்கான முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கின்றன. அவர் தொடர்ந்து தேர்தலில் தனித்து போட்டியிடணும், அதற்கான முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியும். மிக குறிப்பா தமிழகத்துல தற்போதைய ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் கூட எந்த ஒரு தேர்தலையும் தனித்து தேர்தலை சந்திக்கவே இல்லை. நான் வந்து ஜாதியற்றவன், மதமற்றவன், இனமற்றவன், மொழியற்றவன் அப்படின்னு சொல்கின்றேன். அந்த அரசியல் கட்சிகள், திமுக போன்ற அரசியல் கட்சிகள் கூட தேர்தல் நேரத்துல ஓட்டு பொறுக்கி மனநிலையில எவ்வளவு பெரிய மோசமான அரசியல் கட்சி தலைவனாவோ மக்கள் விரோத சக்தியா இருக்கிறான் அப்படின்னா கூட அவங்ககிட்ட 10 ஓட்டு ஒத்த ஓட்டு இருக்குன்னா கூட அவனையும் தன்னுடைய பங்காளியாக சேர்த்து கொண்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சீமான் அவர்கள் அடிமுட்டா ஆள தகுதியற்றவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். திமுகவை பேசுகின்ற அதே சமயத்துல தற்போது வந்திருக்கின்ற நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து தேர்வாரா அப்படின்னா தேர்வதற்கான வாய்ப்பு அறவே இல்லை. ஏன்னா வந்து தன்னுடைய கட்சி ஆரம்பித்த போதே தமிழ் என்ன கட்சி அது தமிழ் விஜய் அவர்களுடைய தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிச்ச போது அந்த புள்ளியை விட்டுட்டார். இதுல இருந்தே நீங்க இவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய தமிழ் தேசியவாதிகள், தமிழ் மகான்கள் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நடிகன் வந்து தனக்கான வாய்ப்பை இழக்க போகிறான் அப்படின்னாலே மிக குறிப்பா தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான தமிழ் நடிகர்கள் இல்லை மற்ற மொழியை சார்ந்த நடிகர்கள் தமிழகத்துக்கு வந்துட்டான்னா அவன் தலைவனாகிடலாம், மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மனநிலையில் இருக்கிறாங்க. இளைஞர்களும் பெரும்பாலானவர்கள் வந்து தனக்கு சோத்துக்கு காசு இருக்கிறாரு, தன் அப்பா அம்மா வச்சிருக்கிற சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்களையோ இல்லை அவர்கள் கொடுக்கின்ற பாக்கெட் பணத்தையோ, மிக குறிப்பாக வந்து அந்த நடிகர்கள் வெளியிடுகின்ற படங்களின் போது பாக்கெட் பாலை கூட திருடி அவனுக்கு பாலாபிஷேகம் செய்கின்ற மனநிலையில் இளைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த இளைஞர்களை தான் வந்து தன்னுடைய ஆயுதம் அப்படின்னு பயன்படுத்தி தன்னை மறந்த இளைஞர்களை வந்து பகடைக்க பயன்படுத்தி விஜய் போன்றவர்கள் வந்து அரசியலில் வந்து கோலோச்சி விடலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியை கண்டிப்பாக வந்து வெற்றி பெறாது. மிக குறிப்பாக நேற்றுக்கு நடந்த அந்த என்ன வறுமை மீட்பு தினமா அந்த தினத்தில் வந்து சோறு போட்டுட்டோம் அப்படின்னா தமிழக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்தியமா அது சாத்தியம் கிடையாது. விஜய் போன்றவர்கள் வந்து நடிப்பு அப்படின்றது மாத்திரம் அவர்களுக்கு தொழில். நடிப்பவர்கள் எல்லாம் வந்து அரசியல்வாதியாகவோ மக்கள் பணியாளனாகவும் மாறிவிட முடியாது. இவர்கள் எல்லாம் வந்து எம்ஜிஆர் கிடையாது. படுத்துக்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு எம்ஜிஆரோ என்எஸ்கேவோ இல்லை வந்து மற்றவர்களோ நம்ம அந்த ஆந்திராவை ஆண்டவரோ கிடையாது. இவர்களுக்கு நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கிறது. சம்பாதித்த பணத்தை வந்து பாதுகாப்பது. இவர்கள் நோக்கம் வந்து அறம் சார்ந்த வழியில் சம்பாதிக்காத, அறமற்ற வகையில் சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைப்பது எப்படி, அதற்கான பதுங்குக்குடியாக
அரசியலை பயன்படுத்துகிறார்கள். இவர்களை நம்ப வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ இல்லை அப்படின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. இருந்தாலும் கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் வந்து ஒரே நாளில் வந்து 50 லட்சம் பேர் வந்து தன்னுடைய கட்சியில் உறுப்பினர்களாக வந்து இணைந்தார்கள் அப்படின்ற தகவலை நம்ம பார்த்தோம். அப்படியான மடையர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்பாமல் இருக்க முடியவில்லை. அதுக்கான பின்வினையாக தான் இன்னைக்கு திமுக போன்ற கட்சிகள்லாம் தமிழர் அல்லாதவர்கள் எல்லாம் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான வெளிப்பாடை நம்ம பார்க்கணும். அப்படின்னா கூட விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா கூட நான் இன்னும் 2 ஆண்டு காலம் கழிந்து தான் வந்து தேர்தல் அரசியலுக்கு வருவேன் அப்படின்றதுதான் மடத்தனம், மடமையின் உச்சம். குறைந்தபட்சம் தன் ஒரு அரசியல்வாதி அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னா வரப்போற விக்கிரவாண்டிய இடைத்தேர்தலாவது மக்களை சந்திக்க முன்வருவாரா, தயங்குவாரா? தயங்கினார் என்றால் தரமற்றவர், அவர் அரசியலுக்கு தரமற்றவர் என்பதை நிரூபிப்பார். திரு விஜய் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடைத்தேர்தல் நின்னா அவர் ஜெயிப்பாரா? முதல்ல அவர் ஜெயிப்பாருங்களா? விஜய் அவர்கள் தேர்தலில் நின்றால் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக விஜய் மாத்திரம் இல்லை, வேற யாருமே தனித்து நிற்கிறார்கள் என்றால் மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை. காரணம் வந்து தமிழக ஊடகங்கள் பெரும்பாலானவை தரமற்றவைகளாக இருக்கின்றன, தன்னிலை மறந்தவர்களாக இருக்கின்றன. ஊடக தர்மம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற தகுதியில் தான் அவர்கள் எல்லாம் இருக்கின்றனர், பெரும்பாலான ஊடகங்களை நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா விஜய் போன்றவர்களுக்கு வந்து தனக்கு இருக்கின்ற அந்த பிரபலத்தையோ, தனக்கு இருக்கின்ற அந்த முகத்தையோ, தனக்கு இருக்கின்ற அந்த பாப்புலாரிட்டியோ பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து அதிமுக போன்ற தமிழகத்தில் இருக்கின்ற கூட்டு பங்காளி கட்சிகள், கூட்டு திருடர்கள் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. உண்மையிலே விஜய் அவர்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைக்கும் மக்கள் மத்தியில்? தொடர்ந்து வந்து தான் தான் தலைவன் அப்படின்னு தொடர்ந்து இப்போ தேர்தல் அரசியலில் நிற்கிற சீமானாலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு 10-15% தாண்ட முடியல. விஜய் பொறுத்தளவுக்கு ஒரு அந்த 5% வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு. திரு விஜய் அவர்கள் பின்னால அதிமுகவிலிருந்தோ மதிமுகவிலிருந்தோ ஒரு பெரிய கட்சியிலிருந்து யாராவது போகிறதுக்கு அந்த கட்சியில் செயல்படுற வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, எல்லாருமே வந்து அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய பதுங்குக்குடியாய் நீங்கள் சமீபத்தில் பார்த்துக்கலாம். பாஜக வந்து தமிழிசை மேடம் வந்து சொன்னபோது தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்ன போது கொக்கரித்தவர்கள் அல்லது அவரை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு அந்த கட்சியில் பெரிய பதவியை அலங்கரிக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தான் வந்து ஒரு அரசியல் கட்சி வருது அப்படின்னா, புதிதாக வருதுன்னா ஆசைப்பட்டு வருகின்ற விட்டில் பூச்சிகள், விளக்கொலிக்கு மயங்குகின்ற விட்டில் பூச்சிகளை போல பல கட்சியில நம்மளாம் தேர மாட்டோம் அப்படின்னு ஓரங்கட்டப்பட்டவர்கள் வந்து கண்டிப்பா வந்து இந்த கட்சியிலையும் வந்து சேருவாங்க. மாற்று கருத்து கிடைக்கல. திரு சீமான் அவர்கள் நிறைய இளைஞர்கள்கிட்ட வந்து பணத்தை மோசடி செஞ்சாருன்னு நீங்க சொல்றீங்க, அவர் உண்மையிலேயே மோசடி செய்திருக்காருங்களா? அதுக்கான ஆதாரக்கூறுகள் பெரும்பாலான இருக்குது நம்ம பார்க்குறோம். பெரும்பாலானவர்கள் வெளியே கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்களே சீமான் எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய பணத்தை, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உழைப்பை திருடினார், சுரண்டினார் அப்படின்னு அவர்களே வந்து பேட்டி மூலமா கொடுத்துருக்கதை நம்ம பார்க்குறோம். நம்மிடையுமே வந்து இலங்கை சார்ந்த, இலங்கையில இருந்து வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்த இலங்கை மற்ற அகதிகள் வந்து பேசும்போது கூட இந்த கருத்தை பலமாக சொல்லியிருக்கிறாங்க. பல இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களும் நீங்கள் காணொலிகளில், இணையங்களில் பார்க்க முடியும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சீமானுடைய நோக்கம் அப்படின்றது பணம் சம்பாதிப்பது மாத்திரம்தான். அரசியலில் ஜெயிப்பதோ இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்று மக்களுக்கு சேவையாற்றுவதோ அவர்களுடைய நோக்கம் இல்லை. ஏன்னா தொடர்ந்து வந்து அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும், புரிந்திருக்கணும். அதை தாண்டி வந்து தனக்கு இருக்கின்ற அந்த கட்சியுடைய சிம்பலை கூட தன்னகத்தை வைத்துக்கொள்ள இயலாத அல்லது அதை கவனிக்க தயங்குகின்ற ஒரு தனி மனிதனால ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், என்ன பெருசாக சாதிக்க முடியும் அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக அவரை தான் அடையாளப்படுத்துறாரு. உண்மையிலே தமிழ் தேசியத்தை அவர் சரியான இந்த கட்சிக்கு ஆரம்பித்தவர் இவர் தானா அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த கட்சியை தலைமை தாங்கக்கூடிய தகுதியானவர் இவர் தானா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தன்னை விட ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிடுச்சாருன்னா கட்சியை கலைச்சிடுவோம் அப்படின்ற ஒரு ஒருங்கிணைப்பாளர். இவரால் வந்து கட்சியை எப்படி கலைக்க முடியும் அப்படின்றத தாண்டி இருக்கிற வேலையே இருக்கிற குழப்பம் நீ ஒழுங்கா பாருப்பா அப்படின்றத விட்டுட்டு இல்லாத மணியை எப்போ நீ ஆட்ட போற அப்படின்ற மாதிரி பலரும் கேட்கறதை நம்ம பார்க்குறோம். ஒருபடியே வந்து இதெல்லாம் கடந்தாழ்ந்த அரசியல். ஓங்கி ஒரு மக்கள் பேசும்போது மன்றத்தில் கூட்டத்தில் பேசிட்டோம் அப்படின்னா கை தட்டுறான் 10 பேர் அப்படின்னா நான் தான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்ற மனநிலையில சீமான் போன்றவர்கள் வந்து செயல்படுவது ஒருபடி நகைப்புக்கு உரிய செயலை தான் நம்ம பார்க்குறோம். சீமான் வந்து உள்ளபடியே தன்னுடைய தம்பிகளுக்கு வாழ்க்கையும் தன்னுடைய நம்பி வாக்களித்தவர்களுக்கான அந்த வாக்குக்கான மரியாதையை குறிக்கணும்னா
வரப்போற தேர்தல்களில் வெற்றியை நோக்கமாக கொண்டு அவர் செயல்படணும். அவரோட நோக்கம் அப்படின்றது இப்போ இந்த மாதிரி 10% வாக்கு வாங்கணும்னா அடுத்த வந்து 15%, 20% அப்படின்னு போறது மாத்திரம் வெற்றி ஆகிவிடாது. ஏன்னா தேர்தல் அரசியல் வந்து ஒரு ஓட்டு எப்படியாவது விபச்சாரத்துல எப்படியாவது கூட்டி கொடுத்து வந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்னா கூட அந்த ஓட்டோடைய எண்ணிக்கையை வைத்து தான் இந்திய அரசியல் தேர்தல் சட்டம் வந்து ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு தான் வெற்றி ஆகணும் அப்படின்னு அறிவிக்குது. நான் நேர்மையாளன், நான் தூய்மையானவன், நான் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி 10 ஓட்டு வாங்கினாலோ இல்லை வந்து வெற்றி பெற்றவனை விட ஒரு ஓட்டு கம்மியாக வாங்கினாலோ அவனை வந்து எந்த ஒரு அங்கீகாரமும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி தேர்தல் அரசியலை வெற்றியை நோக்கி பயணப்படணும் அப்படின்றத தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இருந்தும் வந்து பயன்படுத்தாமல் புறக்கணிப்பது அப்படின்றது தான் நம்ம இப்போ கேள்வி வைக்கிறோம். அதை தொடர்ந்து செய்து வருவதனால தான் அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்து உண்மை அப்படின்றது நிரூபிக்குது அப்படின்னு நம்ம பேச முன்வரோம். அந்த வகையில் தான் நம்ம சொல்கிறோம் இவர் வந்து ஆளத்தகுதியவர் மட்டும் இல்லை, இவர் அரசியலுக்கு தகுதியற்றவர்னு சொல்கிறோம். தன்னை சார்ந்தவர்களையும் வளரவிடாமல் சீமான் தடுக்கிறதா நீங்க குற்றச்சாட்டீங்க, அப்படிதானே? தன்னை மட்டுமே வளர்ச்சி பாதையில் போனோம், அதாவது கட்சி அரசியல் வளர்ச்சியை பற்றி அவர் நினைக்கல, அவருக்கான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி அவர் பயணம் பண்ணணும் அப்படின்ற குறியா இருக்காரு. அதனால வந்து அவர் அரசியலுக்கோ மற்றதுக்கு தகுதியற்றவரை நம்ம பார்க்கணும். சினிமா இயக்குனராக இருந்த சீமான் அவர்களுக்கு மலைக்க வைக்கும் சொத்துக்கள் இருக்கிறதா இப்போ சொல்லப்படுது. அரசியல் எப்படி ஒரு சொத்துக்களை சம்பாதிக்க முடியும்? எந்த அவர் ஆட்சிக்கும் வரல, அதிகாரத்துக்கும் வரல, எப்படி சம்பாதிச்சாரு? உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதால் விட்டில் பூச்சிகள் வந்து விலக்கொலிக்கு மயங்குவதை போல இவருடைய அந்த பேச்சில் மயங்குறாங்க. ஒரு நாள் வந்து நான் பாரு மட்டை எடுப்பேன், கத்தி எடுப்பேன், பேசிப்பாரு. அதுக்கப்புறம் இலங்கை தமிழர்கள் வந்து இலங்கை மீனவர்கள் வந்து இந்தியாவோட கடலோடைக்கு வந்தால் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்புறம் வந்து கடலை பூட்டுவேன், அப்புறம் சாவி இலங்கையில் இருக்கும், தனி தமிழ்நாடு தனி நாடு அப்படின்ற மாதிரியான பேசுவதும், முருகன் வந்து என்னுடைய முப்பாட்டன் கடவுள் அப்படின்னு பேசிட்டு அடுத்த நாள் அவன் கடவுளா தமிழ் கடவுளா அப்படின்னு பேசணும், வேலை வந்து பேசணும், இல்லை அவரோட பையனுக்கு வந்து மொட்டை அடிக்கணும், இந்த மாதிரியான செயல்கள். நான் வந்து அந்த இனத்தை சார்ந்தவன், மொழியை சார்ந்தவன் அப்படின்னு பேசணும், தமிழர்கள் தான் நாடாட வேணும், தமிழன் தான் நாடை ஆள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடன் அப்படின்னா தமிழனா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து நகைப்புக்குரிய செயலாக பார்க்குறோம். அதை தாண்டி வந்து அவர் வந்து எடுக்கின்ற ஒரு முடிவில் திறனோடு செயல்படுவதே இல்லை அப்படின்றதான் வெளிப்படுத்த முடியுது. காலையில் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு. காலையில் செத்து போனோம் என் பாட்டை அப்படின்வாரு, பங்காரு அடிகளார் செத்த அவர் என்னுடைய பெரியப்பா அப்படின்னாரு. இந்த நாள் கிறிஸ்துவன் ஒருத்தர் செத்தானா அவர் என்னுடைய மாமா அப்படின்னாரு. கிறிஸ்துவனுக்கும் இந்துக்கும் எங்கே அவன் முடிச்சு போடுறாரு? இவனும் பங்காளி அவனும் மாமா அப்படின்னா நீ எந்த ஜாதி, நீ எந்த இனம் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை பொதுவெளியில் மக்கள் வைக்கிறதுக்காகும். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நகைப்புக்குரிய செய்தியாக நம்ம பார்க்கறது தாண்டி இவர் நடிச்சதுதான் இன்னும் கொஞ்சம் சொத்து சேர்த்துக்கலாம், என்னவோ தெரியல, நடிக்காமல் உழைக்காமல் பணம் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான போகிறாரு. இளைஞர்கள் திருந்தணும், இளைஞர்கள் உழைப்பு சுரண்டப்படுவதை உணர்ந்தால் இந்த மாதிரியான அழுக்க அரசியல்வாதிகள் விடைபெற்று இருக்கும் இடம் இல்லாமல் ஓடிவிட்டார். உண்மையிலே சீமானவர்கள் திரு பிரபாகரன் அவர்களை சந்தித்தாரா? அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பெரும்பாலானவர் சொல்றதை பார்க்கணும். அவரோட பிரபாகரன் அவர்களுடைய பயணப்பட்டவர்களுடைய பேசும்போது கூட வந்து எங்க அதெல்லாம் யாருன்னே தெரியாதுங்க, சும்மா வந்து அவர் இல்லாத போது செத்து போயிட்டாருன்றதுனால வந்து சொல்றாரு நான் அந்த என்ன கறியெல்லாம் கூட சாப்பிட்டாராமே, ஆம கறி சாப்பிட்டேன், முயல் கறி சாப்பிட்டேன், மான் கறி சாப்பிட்டேன் எல்லாம் போய் பேசிட்டு தெரிகிறாரு. அவரெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு பலரும் சொல்றதை நம்ம பார்க்கணும். எந்த வகையில எந்த விதத்துல அது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. பிரபாகரன் அவர்களை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து விட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. மற்றபடி இவர்களெல்லாம் வந்து அவருடைய பேச்சை வேணா காணொலியிலேயோ இல்லை வந்து வானொலியிலேயோ கேட்டுக்கலாமே தவிர நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான அறிவுத்திறனையோ அவர்களுக்கான செயல்திறனையோ இவர்கள் நேரில் சந்தித்து பேசியிருந்தால் கூட அரசியலில் இவர்கள்லாம் மேம்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கும். கண்டிப்பாக அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். மேடையில் மாட்டுக்கறி சாப்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்றாருங்க. ஒரு அரசியல் தலைவர் அப்படி பேசுறது நாகரிகமான வார்த்தைகளா? நான் எதை சாப்பிட வேண்டும் என்று நிர்பந்திக்க நீ யார் அப்படின்னு கேட்டா அது நாகரிகமான பேச்சு. நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன், தம்பி என் உடம்ப பார்த்தியா, நீயும் மாட்டுக்கறி சாப்பிடுன்றது இளைஞர்களை மிக குறிப்பா இந்துக்கள் மனத்தை, மாட்டை வந்து தெய்வமா மதிக்கின்ற இந்துக்களை அவமதிக்கும் செயலை நம்ம பார்க்கணும். இது தேவையற்ற பேச்சு. அவர் அடிப்படையில் அரசியல்வாதி ஆவதற்கான தகுதியற்றவர் என்பதற்கான இந்த ஒரு வார்த்தையே வெளிப்பாடாக நீங்கள் பார்த்துக்கணும். அவருடைய தற்போது ஒரு வீடியோ ஒன்று வெளியே இருக்குது. அவருடைய பெங்களூர்லேருந்து அந்த அம்மா விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுக்கு அவர் பதில் சொல்லாமல் மௌனம் காக்குறாரா, இல்லை பயப்படுறாரா, இல்லை உண்மையிலே அந்த தவறை செய்தாரா?
பெண்களை பார்த்து பயப்படுகிறாரா சீமான் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு பதிலாக விஜயலட்சுமியை பார்த்து பயப்படுகிறாரா சீமான் அப்படின்னு நீங்கள் கேட்குறதா நான் புரிஞ்சுக்கிறேன். விஜயலட்சுமி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டு எழுப்பிட்டே வராரு. அவரோட இருக்கிற பொண்டாட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் வந்து அதை பற்றி கேள்வி கேட்டதா தெரியல. இன்றைய சூழலில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பெரும்பாலான குற்றவாளிகளுக்கு அடிப்படையில் அவங்க வீட்டில் இருக்கிற குடும்ப உறவுகளே வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மெல்லாம் மூத்தவர்கள், நம்மளுடைய இளமை காலத்தெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா, நம்மளுடைய பேக்கெட்டில் ₹1 எக்ஸ்ட்ரா இருந்ததுனாலே, தம்பி இது எங்கேருந்து வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது, நீ எவ்வளோ வேலைக்கு போகிற, எங்கே வேலைக்கு போகிற, எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்லாம் கேட்டாங்க. அதன் மூலம் வந்து குற்றச்செயல்கள் கட்டுக்குள் வந்தது, நம்ம குற்றம் செய்வதை தடுத்தது. ஆனால் இன்னைக்கு வந்து நீ என்ன வேணாலும் செய்ய, எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் வந்து எனக்கு தேவை காசு, சொகுசான வாழ்க்கை அப்படின்ற மனநிலையில் இருக்காங்க. அந்த பின்புலமாக தான் அவங்களோட கூட இருக்கிற அந்த பொண்டாட்டி அப்படின்னு இப்போ யாரையோ சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் வந்து விஜயலட்சுமி, ஆமாம் விஜயலட்சுமி கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு திருமணம் செய்து யாரோட ஒரு பொண்ணோட இருக்கிறாரு அவரு, நம்ம பேர் தெரியல. அவங்களாவது வந்து வெளிப்படையில் வந்து கேள்வி கேட்டாங்களா அப்படின்னா, ஒரு மேடையில் வந்து சொல்லியிருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு. சீமான் அவர்களே வந்து ஏங்க இவ்வளோ தவிர வேற எவ்வளோ அழகான உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய அவமானம். எதுக்கும் கொக்கரிக்கிற நம்ம ஊர், நம்ம அந்த மாதர் சங்கங்கள், மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் அந்த ஒற்றை குரலை ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கின்ற, அழுது புலம்பி கொண்டிருக்கின்ற, அரற்றி கொண்டிருக்கின்ற அந்த அவலை பெண் விஜயலட்சுமியை வந்து காதலே வாங்காது. இவர்களெல்லாம் சீமானின் அடிமைகளா என்ற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியது. மனித உரிமை ஆர்வலர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டும். விஜயலட்சுமி அவர்களும் ஒரு பெண் தான், அவங்களும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் மாதர் சங்கங்கள் துணையாக வரல? அந்த கேள்வி தான் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். இவர்களெல்லாம் வந்து சீமானின் அடிமைகளா, மாதர் சங்கம் உள்ளிட்டவர்கள் அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியது. உள்ளபடியே இது தவிர்க்கப்பட வேண்டியது. இல்லைன்னா வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும். ஏன்னா வந்து சீமான் வந்து பேசுபொருளாக இருக்கிறாரு, பெரிய ஊடகங்கள் பெரிய அளவில் பேசுறது நம்ம பார்க்குறோம். அப்போது மனித சமூகத்தில் நானெல்லாம் பெரியாள், நானெல்லாம் நேர்மையாளர், நானெல்லாம் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு பேச வருபவர். விஜயலட்சுமி அவர்களுடைய அந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பது மாத்திரம் இல்லை, இது வந்து நான் குற்றவாளி இல்லை அப்படின்ற நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திருக்கு. கடைசியான ஒரு காணொலி கூட பார்த்தேன்னா, இது வெளியிடுற கடைசி காணொலி, இது நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு கூட விஜயலட்சுமி அவர்கள் வந்து காணொலியை வெளியிட்டிருப்பாங்க. அவ ஒரு பைத்தியம் அப்படின்னு பலரும் அந்த தம்பிகள் வந்து பேசுறது நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. உள்ளபடியே வந்து அரசியல் ரீதியான ஒரு ஓடையில், ஒரு நீரோட்டத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற சீமான் போன்றவர்கள் இதுக்கான தீர்வை, இதற்கான பதிலை சொல்லி ஆக வேண்டும். குறைந்தபட்சம் தார்மீக அடிப்படையில் தன்னுடைய பதிவை மக்கள் மன்றத்தில் வைக்கணும், பதிலை சொல்லணும். திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாக பிரபாகரன் அவரிடமிருந்து சில தொகைகளை பெற்றுக்கொண்டதாக ஒரு தகவல் இருக்குல்ல? எனக்கு பொறுத்தளவுக்கு முகநூலில் நிறைய நண்பர்கள் பேசும்போது சொன்ன விஷயத்தை நான் அப்படியே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். பிரபாகரன் அவர்கள் வந்து பெரிய அளவில் பணம் சம்பாதித்ததாவோ இல்லை பெரிய அளவில் வந்து மற்றவர்களுக்கு கொடுத்து உதவியதாவோ அவர்கள் எதுவும் சொல்லலை. ஒரே ஒரு சேவையை மாத்திரம் செஞ்சார். பெண்களை ஆண்கள் எப்படி மதிக்கணும், அரசியல்வாதிகள் எப்படி மதிக்கணும் அப்படின்றத தாண்டி வேற எதையும் அவர் செய்யவில்லை. நாங்கள் அகதிகளாக மாற்றப்படுவதற்கு அடிப்படை காரணமே பிரபாகரன் அவர்கள் தான். அவர்கள் வந்து எடுத்த அரசியல் முன்னெடுப்பு தான். எங்களை பகடைக்காக பயன்படுத்தி தான் வந்து பிரபாகரன் வந்து ஜெயிச்சாரு. நாங்கள் இன்னைக்கு அகதிகளாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் பிரபாகரன் தான் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, அவர் வந்து சீமானுக்கு பணம் கொடுத்தாரு, அவருக்கு பணம் கொடுத்தாரு, இவருக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்ற தகவல்கள் இப்போ வரைக்கும் யாரும் வந்து நமக்கு சொன்னதும் கிடையாது, நட்போட்டத்துலையும் யாரும் சொல்லலை. ஆனால் மாறா வந்து பிரபாகரனின் வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் அவர்கள் பெரிய அளவில் பக்கபலமாக இருந்தார் அப்படிங்கிற செய்தி. திரு சீமான் அவர்களுக்கு பின்புலமாக வந்து பிஜேபி இருக்கிறதா சொல்கிறாங்களே? இல்லை, சீமானை நம்பி அரசியல்வாதிகள் மாத்திரம் கிடையாது, அடிமட்ட பைத்தியக்காரன் கூட வந்து போக மாட்டான் அப்படின்றது தான் இன்றைய நிலைமை. அவரை நம்பி போனார் அப்படின்னா கண்டிப்பாக நட்டாற்றத்தில் தவிக்க தான் வேண்டும். அவர் பிழைப்பது கடினம் அப்படின்ற வகையில் தான் அரசியல் முன்னெடுப்புகள் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு முட்டாளா அண்ணாமலை அப்படின்னு நம்ம கேள்வியை முன்வைக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டுவிடும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இனி எந்த காலத்திலையும் தனித்து விடப்படுவார் நம்மளுடைய சீமான் அப்படின்ற அரசியல். சீமானுடைய வளர்ச்சி, கட்சியினுடைய வளர்ச்சி பின்னால எப்படி சார் இருக்கும்? பின்னால எப்படி இல்லை, இப்போ நம்ம முன்னாடியே இப்போ வந்து 2024 தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. அது என்ன விடையை சொல்ல போகுதுன்னு நான் இப்போவே சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அவருக்கு இனி சறுக்கல் தான். சரி, திரு சீமான் அவர்களுடைய
நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே அந்த கட்சியோட தலைவர் யாருங்க? சீமான் அவர்களுடைய கட்சி தலைவர் அப்படின்னு இப்போதைக்கு யாருமே இல்லை. தன்னைத்தானே தான் தான் கட்சி தலைவர், தான் தான் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சீமான் மாத்திரமே பேசுபொருளாக இருக்காங்க. கட்சி இந்த அளவுக்கு, கட்சியின் பெயர் இந்த அளவுக்கு மோசமானதுக்கு காரணமான ஒரு மனிதனிடம் கட்சியை இழந்து விட்டோம், தார்மீக அடிப்படையில் நாம் எல்லாம் தரமற்றவர்களாக மாறிவிட்டோம் அப்படின்னு அந்த கட்சியை வளர்த்தவர்கள், அந்த கட்சியை உருவாக்கியவர்கள் வந்து ஓரமாக நின்று புலம்புவதை நம்ம பார்க்குறோம். இது அவமானம். திரு வைகோ அவர்களை விட, ஐயா பழநெடுமாறனை விட, ஐயா கொளத்தூர் மணி அவர்களை விட இவர் தமிழ் தேசிய அரசியலை மிக சிறப்பாக செஞ்சுட்டாருங்களா? சிறப்பாக செய்து விட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது, சிறப்பாக சம்பாதித்து விட்டார் அப்படின்னு சொல்ல. இறுதியா அவர் சிஎம் ஆகுவாரா? சீப்பான மனிதராய் ஆவதற்கே தகுதியற்றவர் சீமான் ஆவாரா என்றால் என்ன பதில் சொல்றேன்? திரு விஜய் அவர்கள். விஜய் வந்து விளையாட்டு பிள்ளையாக இருக்கலாம், வீர வசனம் பேசலாம், அது திரை வசனத்தில் சாத்தியம். இந்த திருப்புமுனை அரசியலுக்கு சர்வசாதாரணம் கண்டிப்பாக சாதிக்க முடியாது, சரக்கு தான். அவர் கூட எம்ஜிஆர் போல சில வேடமிட்ட சில போஸ்டர்கள்லாம் அவருடைய ரசிகர்கள்லாம் சித்தரிச்சிருந்தாங்க. உண்மையிலே அவர் எம்ஜிஆர் போல வருவாரா? பன்றியோடு கன்றை நீங்கள் சமமாக வச்சு பார்க்கறது, ஒப்பீடு செய்வது அப்படின்ட்டு மிகப்பெரிய ஏளனமாக நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் அவர்கள். தான் வாழ்ந்த காலத்தில் தான் ஏற்று நடித்த வேடங்களில் கூட குற்றமற்றவனாக நடித்தவர், சாதித்து காட்டியவர், சாதனைக்கு சொந்தக்காரர், பொன்மன செம்மல், புரட்சி தலைவர், இதய தெய்வம், உங்கள் எங்கள் இலங்கையில் இருப்பவர்களை தாண்டி, இல்லங்களில் இருப்பவர்களை தாண்டி அனைவர் உள்ளங்களிலும் இன்றும் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்று இருக்கின்ற நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த இளைய தலைவர் விஜய் அவர்கள் அப்படியா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுங்க. இப்போ சமீபத்தில் வந்த ஒரு பாட்டுல கூட, படத்தில் கூட வந்து இடுப்பை பற்றியும் அப்புறம் புடவையை காமிச்சியும் தொப்புளை காமிச்சியும் நடிக்கின்ற இந்த மாதிரியான நடிகர்கள் அவமான சின்னங்கள். இவர்களை அரசியலுக்குள் நுழைய விடாமல் பார்த்து கொள்வது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையும் பொறுப்பும். மிக குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நடிகர்களாக இருப்பவர்கள், விஜய் போன்றவர்கள் வந்து தான் நடிக்கின்ற படங்களுக்கு வருகின்ற பணங்கள், முதலீட்டாளர்கள் கொடுக்கின்ற பணங்கள் தூய்மையான பணமா, அவள் கணக்கில் காட்டப்பட்ட பணமா அப்படின்ற கேள்விக்கே பதில் சொல்ல முடியாதவர்களா அரசியல்வாதிகளாக ஜொலிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் விஜய் போன்றவர்கள் சொன்னா தெரியும். உங்களுடைய கேள்விக்கு இவர்கள் குறைந்தபட்சம் இவர்கள் நடிக்கின்ற படங்களில் பயன்படுத்துகின்ற முதலீடு செய்யப்படுகின்ற பணங்கள் வெள்ளை பணங்கள் தானா அப்படின்றதையும், கருப்பு பணமே இல்லை அப்படின்ற இந்த கயவர்கள் ஒப்புக்கொண்டால் கண்டிப்பாக இவர் முதலமைச்சராக தகுதியானவர்கள் தான் அப்படின்னு நம்மை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கான முன்னெடுப்பை அவர்கள் எடுப்பார்கள் என்ற கேள்விக்கு பதிலை இயற்கையிடமும் இறைவனிடமும் திரு விஜய் அவர்கள் கட்சி நடத்துவதற்கான தகுதியான நபர்களா? தரமற்றவர்கள் எப்படி தகுதிக்கு வர வேண்டும் என்பது அவரை தன் சுழற்சிக்கு தன்னைத்தானே வந்து மறு ஆய்வுக்கு செய்து கொண்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவரும் தரமான மனிதராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவர் தரமற்றவர் என்பதற்கு, கட்சி நடத்துவதற்கு தரமற்றவர் என்பதற்கு சமீபத்தில் நடந்த இந்த மக்களவை தேர்தலில் நீலாங்கரையில் தன்னுடைய வாக்குப்பதிவை செய்ய வந்த அவர் சட்ட விதிகளுக்கு முரணாக கூட்டமாக வந்து காத்திருந்தவர்களை புறந்தள்ளி போலீஸ் காவலோட வந்து ஓட்டு போட்டது அதுக்கு மிக சிறந்த உதாரணமாக நம்ம எடுத்துருவோம். ஏன்னா வாக்குரிமை அப்படின்றது அனைவருக்குமானது. வாக்காளர் என்பவன் வாக்களிக்கக்கூடிய தகுதியானவனாக இருந்தாலும் தாம் வரிசையில் நின்று வாக்களிக்க நேரம் ஒதுக்காத இவனெல்லாம் எப்படி வந்து நீங்கள் இளைஞர்களின் வழிகாட்டி அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும்? அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தகுதி இல்லாதவர் தானே விஜய். அதிகாரத்துக்கு வராதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய துஷ்பிரயோகம் செய்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படியான அத்துமீறல்கள் நுழைகின்ற விஜய் போன்றவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் எப்படி செயல்படுவார்கள்? இன்னைக்கு இருக்கின்ற நம்ம திமுக அரசாங்கம் வந்து சவுக்கு சங்கரை வந்து ஒரே ஒரு தனி மனிதன் வந்து விமர்சனம் செய்தார் அப்படின்னு பழிவாங்குற செயலில் ஈடுபடுகின்ற போது இவர்கள் அதை விட 1000 மடங்கு பழிவாங்கல்களையும், மனித சுரண்டல்களையும், மனித மக்கள் வள இளங்களை சுரண்டல்களையும் ஈடுபடுவார்கள் என்பதற்கு இதுவே மிக சிறந்த உதாரணம். அதனால வந்து இவர்கள் எல்லாம் வந்து புறந்தள்ள வேண்டியவர்கள். நிறைய காதல் திரைப்படங்களை நடித்தவர் விஜய். அப்படி இருக்கும்போது அவரிடம் ஆட்சி கொடுத்தா இளைஞர்களை எப்படி வழி நடத்துவாருங்க?
அதுதான் நான் சொன்னேனே, தன்னுடைய படத்துக்கு வந்து பால் அபிஷேகம் செய்கின்ற இளைஞர்கள் பால் பேக்கெட் வாங்க காசு இல்லாமல் ரோடோரமாக 4 மணிக்கு 2 மணிக்கு இறக்கிட்டு போகிற பால் பேக்கெட்டுகளை திருடி கொண்டு போய் வந்து அபிஷேகம் செய்கிறான். இந்த இளைஞர்களை நம்பி அரசியல்வாதி நான் தான் சிஎம் அப்படின்ற வர இளைய தளபதி விஜய் அவருடைய மனநிலை எப்படியானது? இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய தகுதியானவராக இவர் ஒரு நாளாவது வந்து இவர் வந்து இதெல்லாம் பண்ணுறது தப்பு தம்பி அப்படின்னு பேச முடியுமா? பேசி இருக்கிறாரா? அதை தாண்டி வந்து நம்ம இந்த செய்தி கூட வந்தது, அந்த விஜயோடைய தளபதிகளாக செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்கிற தம்பிகளில் பலர் வந்து நான் எங்கள் அப்பாவுடைய இருதய ஆப்ரேஷனுக்கு சேர்த்து வச்ச பணத்தில் 3 லட்சம் பணத்தை எடுத்து வந்து கட்சி செலவு பண்ணேன், நான் இதுக்கு வந்து சோறு போட்டேன், இதுக்கு வந்து நோட்டீஸ் போட்டேன், இதுக்கு வந்து பேனர் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இளைஞர்களை அழைத்தாவது தனி மனித ஒழுக்கம் அப்படின்றதும் தன் குடும்பத்தான் முதல்ல பார்த்து கொள்ள வேண்டியது, அதுக்கு பிற்பாடு தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதியும் திறமையும் விஜய் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவர் தரமற்றவர் என்பதனால், அந்த இளைஞர்களை வழிநடத்த தகுதியற்றவர் என்பதனால இவருக்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒருவனை தமிழகத்தின் தலைவனாக தகுதி இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சார்னா அவரை மறு ஆக்கமும் மறு ஆய்வும் செய்து கொண்டு அரசியலுக்கு வருவது நல்லது. விஜய் தமிழரா? நானும் அதே கேள்வியை தான் கேட்குறேன். ஒரு காலத்தில் கிறித்துவன் நான் அப்படின்னு சொன்ன அவருடைய அப்பா இன்னைக்கு வந்து நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்துவா முஸ்லீமா கிறித்துவனா அப்படின்றது நீங்க விஜய் ஜோசப்ன்றது பேருன்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா சொல்றாரு அவனுடைய பள்ளி சான்றிதழில் எந்த மதத்தை சார்ந்தவன் என்ற இடத்துல சாதாரணமா எந்த ஒரு பதிலும் இல்லை, அதனால மதமற்றவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இனம் மொழி மதம் அப்படின்னு இல்லாமல் எதுவுமே கிடையாது, ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்றத எடுக்க போறோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நகைப்புக்கு உரியதான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா வந்து விஜய் தமிழர் இல்லை அப்படின்னு தான் பரவலான பேச்சு. அதுக்கான ஆதாரங்களை அவர்கிட்ட தான் கேட்கணும். திரு சீமான் அவர்கள் தமிழரா? அவரும் தமிழர் இல்லை அப்படின்றது தான் அவருடைய எதிர்ப்பாளர்கள் சொல்கின்ற பேச்சு. தமிழன் போர்வையில் திரிகின்ற அழுக்கு அரசியல்வாதிகள், தமிழ் பேசி தன் வயிறு வளர்த்தவர்கள் தான் இன்றைக்கு தலைவராக இருப்பவரும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்களுடைய வாரிசுகளும் அப்படின்றது தான் நிஜம் அப்படின்னு பலரும் பேசுறாங்க. திரு சீமானும் திரு விஜய் 2 பேருமே தமிழர்கள் இல்லை? கண்டிப்பா இல்லை அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இவங்க தமிழ்நாட்டை ஆடுறது சரிங்களா? தமிழன் அல்லாதவன் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்றது சரியா இருக்கும்போது இவர்கள் தமிழ்நாட்டை ஆள தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு கொஞ்சம் நான் கூசுது அப்படின்னா கூட உண்மையான தமிழர்கள் தமிழ் பற்றாளர்கள் தமிழகத்தை ஆள வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை.